ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மால் கேஸ் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஒன், 5 பைசே, க்ரோ, ஸோ எது வச்சு வேணால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்கிறதுலே பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, மினிமம் அமௌண்ட் எவ்வளோ போடணும்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டாப் 100 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்விட்டி அண்ட் கோல்டு கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் கோல்டு அண்ட் எக்விட்டியை நீங்கள் கம்பைன் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஆல் வெதர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன ஸ்மால் கேஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதாவது நேம் இருக்குது சர்ச் பண்ணோம் அப்படின்னா சர்ச்சில் போய் கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சர்ச்சில் போய்ட்டு ஸ்மால் கேஸ் எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பேங்க் டெபாசிட்டு, இல்லை ஸ்டாக்ஸ் அண்ட் ETF கூட எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சர்ச் பட்டன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பட்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிரெடிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பணம் தேவைப்படுது இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மோர் அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன், செட்டிங் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டெபாசிட் பண்ணணுன்னா டெபாசிட் எடுத்துக்கலாம். இல்லை என்னென்ன டூல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தால் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் உங்கள் ப்ரொஃபைல் பட்டன் இருக்கும். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸு, நீங்கள் என்ன டிமேட் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதில் இருக்க பேலன்ஸு இங்கே ஷோவ் ஆகும். ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி எல்லாம் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஆர்டர்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்களே ஒரு இண்டெக்ஸை வந்து உருவாக்கலாம். நிஃப்டி 50 அப்படிங்கிறது டாப் 50 கம்பெனிஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அந்த 10லேயும் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண முடியல, மொத்தமாக கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் போவீங்க. மோரில் போனீங்க அப்படின்னா டூல்ஸில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஸ்மால் கேஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு ஆட் ஸ்டாக்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்காக சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி அதை அந்த ஸ்மால் கேஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டாடா ஸ்டீல் விழுந்திருக்கு. அதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர ஸ்டாக் ஒரு 50 ஸ்டாக்கு கூட ஆட் பண்ணி நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் வந்து உருவாக்கிட்டு கீழே பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கடைசியாக வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி மேலே சேவ் கொடுத்துட்டு இந்த இண்டெக்ஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 இண்டெக்ஸ் வச்சுருக்கேனா, இப்போ இதில் கூட நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பட்டன் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட்டை கீழே ஷோவ் ஆகும். பட் இப்போ மார்க்கெட் க்ளோஸு. பட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அதுவே காட்டும். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரே மாதிரி 5 குவான்டிட்டி வாங்கணும், இல்லை மார்க்கெட் கேப் வைஸ் நீங்கள் அமௌண்ட்டை டிவைட் பண்ணி போடணுன்னாலும் அதில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.